ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் நேஹா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம நவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இருந்தாலும் நான் உங்ககிட்ட அகெயின் நான் சொல்லிடுறேன். நவுன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு பர்சன், பிளேஸ், திங்ஸ் இதை பற்றியெல்லாம் சொல்கிறது தான் நவுன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அதில் 8 கைண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கான்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கலெக்டிவ் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அண்ட் காம்பவுண்ட் நவுன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காமன் நவுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காமன் நவுன் அப்படின்னா எதுவுமே இல்லை. இட் இஸ் யூஸ்டு டு நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ் விச் குட் நாட் பி ஸ்பெசிஃபைட் பை அன் இண்டிவிஜுவல். அதாவது ஒரு பர்சனை ஸ்பெசிஃபிக்காக இவங்களோட பேர் வச்சு சொல்ல மாட்டாங்க. ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாய் அப்படின்னா அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் அ காமன் நவுன். காமனாக ஒரு பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் அப்படிங்கிறது காமன் நவுன் அப்படிங்கிற வரும். ஸோ இங்கே நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாய், கேர்ள், சிட்டி, கண்ட்ரி, ஸ்கூல், டாக், கேட் இது எல்லாமே காமன் நவுனில் தான் வரும். ஓகேவா? இப்போ டாக் எப்படிங்க காமன் நவுனில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ டாகுன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். ஆனால் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால நம்ம ஜென்ரலாக காமன் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ சிட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக தான் சொல்லுவோம். இதுவே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ப்ராப்பர் நவுனில் வந்துடும். ஓகேவா? அண்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் ஆர் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை அ பர்சன், பிளேஸ், திங்ஸ். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது, பர்டிகுலராக இவங்க தான், இவங்களோட பேர், இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமன் நவுனில் பார்த்தோம் இல்லையா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு. பாய்னா ஜென்ரலாக, ஸோ தட் இஸ் அ காமன் நவுன். அண்ட் இங்கே ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜான் அப்படின்னா என்ன? பர்டிகுலராக ஒரு பையனை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறதுனால ஜான் அப்படிங்கிற வேர்ட் ப்ராப்பர் நவுனில் வரும். ஓகேவா? சென்னை, மண்டே இது எல்லாமே எப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ஓகேவா? ஸோ இது ப்ராப்பர் நவுன். அடுத்து கான்க்ரீட் நவுன். கான்க்ரீட் நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளால் அது ஒரு ஃபிசிக்கல் திங்ஸ். ஓகேவா? நம்மளால் அது டச் பண்ண முடியும், பார்க்க முடியும், கேட்க முடியும், ஸ்மெல் பண்ண முடியும், அண்ட் டேஸ்ட்டும் பண்ண முடியும். அதாவது ஃபிசிக்கலாக நம்மளால் தொட்டு என்ன 5 சென்ஸால் நம்மளால் அது ஃபீல் பண்ண முடியும். அப்படின்னா அது கான்க்ரீட் நவுனில் வரும். இது போத் காமன் நவுனும் வரும், ப்ராப்பர் நவுனும் இதில் ஆட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பென், சாக்லேட், ட்ரீ. ஓகேவா? இது எல்லாமே கான்க்ரீட் நவுனில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்ன? நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரீடம் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது எப்படின்னா, உங்களுடைய ஐடியாஸ், கான்செப்ட்ஸ், குவாலிட்டிஸ், உங்களுடைய எமோஷன்ஸ் அது எல்லாமே நீங்கள் எந்தெந்த விஷயம்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, உணர முடியுதோ அது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் இது ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும். ஃபிசிக்கலாக உங்களால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லவ் அப்படிங்கிறது என்ன? ஃபீல் பண்ண தான் முடியும். நம்மளால் கண்ணில் பார்க்கவோ தொடவும் முடியாது. ஓகேவா? கைண்ட்னஸ், ஃப்ரீடம், கரேஜ், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது எல்லாமே இது நம்மளால் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகேவா? இது அப்ஸ்ட்ராக்ட் நவுனில் வரும். அண்ட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா குரூப்பாக இருக்குது இல்லையா? ஸோ குரூப் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ் இது எல்லாமே சிங்கிள் யூனிட்டாக சொல்கிறது. ஓகேவா? இது எல்லாமே கலெக்டிவ் நவுனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் a flock of birds, a swarm of bees, bunch of keys. சாவி கொத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ bunch of keys நிறைய சாவி இருக்குது, ஒரே இடத்துல இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? bunch of keys அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பேர்ட்ஸ்லாம் நிறைய எல்லா பேர்ட்ஸும் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம்? a flock of birds. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே கலெக்டிவ் நவுனில் வரும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னென்னா,
வி கேன் ஏபிள் டு கவுண்ட். ஓகேவா, நம்மளால் வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இட் மே பி சிங்குலர் ஆர் ப்ளூரல். நம்மளால் வந்து எண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கவுண்டபிளில் வந்து வரும். கவுண்டபிள் நவுன். புக்னா என்ன, ஒரு புக்கு. கார்ஸ் என்ன முடியும். பேப்பர் ஒரு பேப்பர். ஃப்ளவர்ஸ் பூக்கள். இது எல்லாமே வந்துட்டு கவுண்டபிளில் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்னென்னா, நம்மளால் வந்து எண்ண முடியாது, அதை வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது, அது எல்லாமே வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனில் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், சாண்ட், சுகர், ஃபியர். இது எல்லாமே அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுனுமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இப்போ வாட்டரை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ணிவிட்டு இருக்க முடியாது. ஓகேவா. சாண்ட், இப்போ வந்து பவுல் ஆஃப் சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு ஒன்று சொல்லிட்டு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, எண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸ்டார்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அன்கவுண்டபிள் நவுனில் வந்து வரும். இந்த லாஸ்ட் திங் வந்துட்டு காம்பவுண்ட் நவுன். காம்பவுண்ட் நவுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து சிங்கிள் வேர்ட், ஓகேவா, 2 சிங்கிள் வேர்ட் வந்து கம்பைன் ஆகிட்டு டிஃப்ரெண்ட்டான மீனிங் கொடுக்கறது தான் வந்து காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது 2 வேர்டாக இருக்கலாம், 3 வேர்டாக இருக்கலாம். ஸோ எத்தனை வேணாலும் வந்து ஆட் ஆகலாம். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்ஸுனால் வந்து அது ஒரு மீனிங் கொடுக்குது. அண்ட் ஸ்டாப்னால் அது ஒரு மீனிங். இப்போ இது ரெண்டும் வந்து கம்பைன் ஆகிட்டு அது வந்து ஒரு வேர்டு கொடுக்குது, அதாவது பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம காம்பவுண்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சன் ப்ளஸ் செட், சன்செட். க்ரீன் ப்ளஸ் ஹவுஸ், க்ரீன் ஹவுஸ். மதர், இன் லா. ஓகேவா, இது வந்து 3 தனித்தனி வேர்டு. இப்போ வந்து நம்ம சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு மதர் இன் லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு காம்பவுண்ட் நவுனில் தான் வரும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.